ஹே காய்ஸ், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காலிஃப்ளவர் மிளகு மசாலா தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் மிளகு மசாலா பண்ண தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, இஞ்சி விழுது, காலிஃப்ளவர். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாயை ஸ்டைலாக சுற்றலான்னு பார்த்தா அது எங்களுக்கு வரல. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் மிளகு மசாலாவுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம போய் ஒரு பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். அது என்ன பவுடர்னா மிளகும் சோம்பும் சேர்ந்த பவுடர் தான். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ளேயே ஆயில் சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் நம்மளோட டிஷ்ஷுக்கு அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆனியன் கட் பண்ணுறது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போனா தான் நம்ம ஆனியன் போட்டிருக்கிறது தெரியாது நமக்கு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூடி போட்டு கூட க்ளோஸ் பண்ணி நீங்கள் அதோட பச்சை வாசனை போக வச்சுக்கலாம். நாங்கள் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே லைவாக காமிக்கிறோம். அது போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட லைவாக தான் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சம்மி சொல்லுவா. இப்போ நம்ம தக்காளி போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதே மாதிரி தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தக்காளியுமே நாங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட லைட்டாக ஒரு அடி அடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ மூடி திறந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலேயே நான் குவான்டிட்டி எடுத்திருந்ததுனால கொஞ்சம் கம்மியாகவே நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போட்டுட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணணும். நீங்கள் விடாமல் கிண்டுங்க, இல்லைனா அடியில் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செமி கிரேவி மாதிரி வைக்கிறதுனால 4 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் போதுமான அளவு இருக்கும். ஸோ அது போட்டுட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அதை கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ நாங்கள் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அது எப்படி பாயில் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கறி லிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே இறக்கிக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடணும். இதே டிஷ்ஷை நீங்கள் காளானை வச்சு கூட செய்யலாம். தட் மீன் மஷ்ரூம் அது வச்சு கூட நம்ம செய்யலாம். எப்போ நீங்கள் மஷ்ரூம் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே காலிஃப்ளவர் பண்ணும்போது அதிலேருந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா காளானில் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட் இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். அதை ஷார்ட்ஸ் போட்டுப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, பெப்பரும் சோம்பும் அரைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி கிண்டுன மாதிரி கிண்டாமல் அடியிலேருந்து எடுத்து விட்டு தான் கிண்டணும். ஸோ இப்போ எங்களோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சப்பாத்தியும் இதுவும் வச்சு சாப்பிட்டுட்டோம். எங்கள் டிஷ் சூப்பராக இருந்துச்சு. பாய்.